இந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள், உங்களுக்கு அதாவது ஆவணி மாத பலாபலன்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக ஆவணி மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பார். அவர் ராசியிலே அவர் சஞ்சரிக்கிறதுனால ஒரு தலைமை பொறுப்பு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டாகும். கடகராசின்னு எடுத்துனால் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசி. சூரியன் அவர் ராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போ மிகச் சிறப்பானது யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுன்னு தான் இருக்கீங்க. ஏன்னு பார்த்தோம்னா 12 குரு மறைஞ்சு போயிடுறாரு. ராகுக்கு கேது 2 இருக்கார் குடும்பஸ்தானத்தில், ராகு 8 இருக்கார் கலத்திரஸ்தானத்தில். திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை, குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத, தூக்கம் இல்லாமல், பசி எடுத்தாலும் சாப்பிட முடியாமல், இப்படியெல்லாம் பலவிதமான தொல்லைகளோடையும் பலவிதமான கஷ்டங்களோடையும் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கிறது தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆவணியில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படுமா அப்படிங்கிற ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்டுருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாத பலாபலன்களில் ஒரு சிறப்பு உண்டாகுது. ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு. தொழிலில் உங்களை மாதிரி இந்த மாதத்தில் யாரும் கொடிக்கட்ட பறக்க முடியாது. எல்லா தொழிலும் முடங்கி போய் படுத்திருக்கும். மீண்டும் தூசி தட்டி எழுப்பி அதை பலவிதமான முன்னேற்றங்கள் போட்டி போட்ட 10 பேரோடு சேர்ந்து 11வது பேராக நீங்கள் முதல் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு கூட போட்டி போட்ட 10 பேரும் கீழே போயிடுவான். அந்த மாதிரி அமைப்பு. தொழிலில் ஒரு வேகமான ஒரு முன்னேற்றம். ஒரு ஆர்டர் எடுத்தால் 15 ஆர்டர் வரும். உங்களால் செய்ய முடியாத ஒரு தொழில். 10 பேர் அங்கே வேலை வச்சு இங்கே வேலை வச்சு அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. தொழிலில் ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் கடகராசிக்கு ஏற்படும் இந்த மாதத்தில். என்ன தொழில் பண்ணாலும் சரி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறதுனால பண சம்பந்தம், பணத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் கலத்திரக்காரகன், தொழிலை கொடுக்குறவன் புதன். 2 பேரும் தொழில் பண்ணி பணம் வர வேண்டிய இடத்துல ராசியிலே இருக்கார். குறிப்பாக சுய தொழில் பண்ணுறவங்க, தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல், நிதி நிறுவனங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறதுனால கல்வித்துறை சிறந்து விளங்கும். அதே மாதிரி ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, எழுத்து, பேச்சு தொழில், டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதில் இருக்கக்கூடியவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ், மளிகை, சின்னதொரு பொருள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் பெரிய பெரிய முதலீடு செய்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வரைக்கும் இந்த மாதத்தில் யோகத்தை எதிர்பார்க்கலாம். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும். பெண்களாக இருந்தால் அபரிமிதமான யோகங்கள். கடகராசியில் பிறந்து பெண்களாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத பலவித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், நிரந்தர சேமிப்பு கணக்கு வைக்கலாம், நகைகள் வாங்கலாம், ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். பலவிதமான நன்மைகளை புதனும் சுக்கிரனும் ராசியில் இருந்து கொடுக்குறாங்க. கவலையப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் வருமானத்துக்கு பஞ்சமில்லை, கடன் தொல்லைகளும் விலகும். 2ஆம் இடத்துல சூரியன் கேது சஞ்சரிக்கிறது. 2ஆம் இடம்ங்கிறது அவருடைய வீடு, சூரியனுடைய வீடு. பட் 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால, சூரியன் 2 இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை. பேச்சு அப்படிங்கிறது என்ன, உஷ்ணமானவர் சூரியன் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவீங்க. வாய் வார்த்தையினால், பேச்சினால் கெட்டு போயிடுவீங்க. நல்ல அதாவது தீயினால் சுட்ட புண் ஆறிடுமே, ஆறாதே நாவினால் சுட்டபடுன்னு வள்ளுவர் சொல்வார். அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு வாய் பேச்சு சரியாக பேசாமல் எதையாவது பேசி வச்சிருவோம். அந்த பேச்சு தான் எடுபடுமே தவிர நாம் செஞ்சது அப்படிங்கிறது எடுபடாது. அதே மாதிரி சில பேருக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் உண்டாகலாம். தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவுகள் வரலாம். ஹிருதய சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடகராசி நேயர்களாக இருந்தால் சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. 2ல் கேது இருக்கிறதுனால குடும்ப பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஜாக்கிரதையாக விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. சூரியனோட கேது அதனால் பிரித்து வச்சிருவார். தேவையில்லாத சொல்லைகளை கொடுப்பார். கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், ப்ரெஸ், மீடியா, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், பத்திரிகை, விளையாட்டுத்துறை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க, பில்டிங் மெட்டீரியல் தயாரிக்கக்கூடியவங்க, கட்டுமான பணியாளர்கள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறாங்க. அதுவும் நன்மை. சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உடல்நலக்கேடு, கூட பிறந்தவங்களும் கொஞ்சம் உடல்நலக்கேடு வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம். அதே சமயம் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். விவசாயத்துறை சிறந்து விளங்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், நெடுஞ்சாலைத்துறை, கட்டுமான பணியாளர்கள்,
பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், மருத்துவத்துறை இதெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை இதெல்லாமே செவ்வாய் தான் அதிபதி. இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அபரிமிதமான ஒரு அதிர்ஷ்டமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. 4ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 5ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 6, 7 ஒன்றும் இல்லை, 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். 8 ராகு சஞ்சரிக்கிறதுனால திருமணஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கலத்திரஸ்தானம், திருமணம் தடைபடும். திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பில்லை, தள்ளி போகும். ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் சில குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்களால் பிரியக்கூடிய அமைப்பு, அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நலக்கேடு. கடகராசிக்காரங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு உடல்நலக்கேடு, கடகராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல்நலக்கேடு, நரம்பு சம்பந்தமான கோளாறு, இந்த மாதிரிலாம் கொடுப்பார். 9ஆம் இடத்துல சனி நன்மையை கொடுக்குறார். புதிதாக வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், கால்நடைகள் வாங்கி பராமரிக்கலாம், இடம் வாங்கலாம், புதிதாக அசையாத சொத்துக்கள் இந்த மாதிரி வாங்கலாம். வாரிசுகளால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள், மாநில பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். இது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். கோன்னா கிரகங்கள், சாரம்னா பயிற்சியாகுதல், நகருதல், மூவாகிறதுன்னு அர்த்தம். 9 கிரகங்களும் மாறி 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 ஒவ்வொரு டைம் காலகட்டங்கள் வச்சு பயிற்சி ஆகிட்டு இருக்கும். நான் பதிவில் சொன்ன மாதிரி சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார், ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார், குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கில் பயிற்சியாகிறதுனால தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பொதுவான பலன்களில் சொல்லியிருக்கோம். இதில் சொன்னது அப்படிங்கிறது நான் சொல்கிற நல்ல பலன்கள் நடந்தாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமல் தீய பலன்களே தான் நடக்குது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் நன்மையும் நடக்கலை, தீமை அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% உண்மையான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் 12 ராசிகளில் 9 கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அதை வைத்து முழுமையாக பார்த்தால்தான் ராசி பலன், நட்சத்திர பலன், தசாபுத்தி பலன்கள், லக்ன பலன், இந்த 9 கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்குது, அதனால் நம்ம கஷ்டப்படுறோமா, இப்போ டைமிங் ஏன் இத்தனை பிரச்சனை, இது எல்லாமே துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், கணிச்சிக்கலாம். அப்படின்னா தெரிஞ்சுக்கலான்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும். இது பொதுவான பலன்கள் தான். இதில் ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம். இது கோச்சார பலன்கள் தான். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய அலைபேசி அப்படிங்கிறது அந்த ஸ்க்ராலிங்லேயே வரும். 9865098370. தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து தோஷங்களிலிருந்து விலகி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வுன்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.